ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் பார்க்க போகிறோம். குருசு என்பதன் பொருள் வந்து சிலுவை. குருசு என்பதன் பொருள் சிலுவை. கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஹெச்ஏ கிருட்டிணப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் வந்து ஹெச்ஏ கிருட்டிணப்பிள்ளை. ரட்சணிய யாத்ரீகம் அந்த நூலின் ஆசிரியர் தான் வந்து ஹெச்ஏ கிருஷ்ணப்பிள்ளை. இவர் வந்து கிறிஸ்துவ கம்பர் என வந்து அழைக்கப்பட்டவர். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் வந்து அலுவலராய் பணிபுரிந்தார் அப்படின்னா வந்து திருமலை நாயக்க மன்னர் அவையில் தான். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராய் பணிபுரிந்தார் அப்படின்னா திருமலை நாயக்க மன்னர் அவையில். பொருந்தாத இணை வந்து கண்டறிக அப்படிங்கிறாங்க. இதில் வந்து டி ஆப்ஷன் மட்டும்தான் பொருந்தாதது. ராஜராஜ சோழ நூலா வந்து ஒட்டக்கூத்து, திருவேங்கடத்து அந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார், மதுரை கலம்பகம் வந்து குமரக்குருபர். முக்கூடர் பல்லுக்கு வந்து ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை அப்படின்னு இருக்கும். குண்டலகேசிக்கு வந்து ஆசிரியர் தான் நாதகுத்தனார். ஸோ டி ஆப்ஷன் மட்டும்தான் பொருந்தாத இணை. ராஜராஜ சோழ நூலா அப்படின்னா ஒட்டக்கூத்து, திருவேங்கடத்து அந்தாதி ஆசிரியர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார், மதுரை கலம்பகம் காசி கலம்பகம் இதோட ஆசிரியர்லாம் குமரக்குருபரர். உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் எது அப்படின்னா வந்து திருக்குறள். உலக பொதுமறை, வாயுரர் அழுத்து, உத்தரவேதம், பொய்யாமொழி இதெல்லாம் வந்துன்னா திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் அப்படின்னு. 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று தான் வந்து திருக்குறள். உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் எது அப்படின்னா திருக்குறள். கடிகை முத்து புலவரின் மாணவர் யார் அப்படின்னா வந்து உமரு புலவர். கடிகை முத்து புலவரின் மாணவர் வந்துன்னா உமரு புலவர். உமரு புலவர் வந்துன்னா சீராபுராணத்தின் வந்து ஆசிரியர். கேள்வி வந்துன்னா கடிகை முத்து புலவரோட மாணவர் யார் அப்படின்னா வந்து உமரு புலவர். பேராசிரியர் பே சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார் அப்படின்னா சுந்தர சுவாமிகள் அப்படிங்கிறாங்க. பேராசிரியர் பே சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார் அப்படின்னா சுந்தர சுவாமிகள். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று முழக்கமிட்டவர் வந்து சி சுப்பிரமணிய பாரதியார் அப்படிங்கிறாங்க. நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று முழக்கமிட்டவர் வந்துன்னா சி சுப்பிரமணிய பாரதியார். பாரதியார் வந்து இந்தியா, விஜயா அப்படிங்கிற இதழ்கள்லாம் நடத்தியிருப்பாங்க. குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு இதெல்லாம் அவர்களோட நூல்கள் தான். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று முழக்கமிட்டவர் வந்து சுப்பிரமணிய பாரதியார். பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யாருன்னா உடுமலை நாராயண கவி. உடுமலை நாராயண கவியை தான் வந்து பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர். மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படின்னு. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா இது ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் பார்த்துங்க. புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் வந்தன சாலை இளந்திரையன். புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் சாலை இளந்திரையன். முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களுள் ஒன்று வந்து என்ன பெருநாரை அப்படிங்க. முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களுள் ஒன்று பெருநாரை. பம்மல் சம்பந்த முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் வந்து புஷ்பவள்ளி. பம்மல் சம்பந்த முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் வந்து புஷ்பவள்ளி. இயற்பெயர் கொடுத்துருக்காங்க, அதன் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. பாரதியார்னா சுப்பிரமணியன், பாரதிதாசன் அப்படின்னா சுப்புரத்தினம், சுரதா ராஜகோபாலன், வாணிதாசன் அப்படின்னா அரங்கசாமி என்ற எத்திராஜல் வந்து வருவாங்க. ஸோ பாரதியார் சுப்பிரமணியன், பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம், சுரதா வந்து ராஜகோபாலன். அவர் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றுனால சுப்புரத்தின தாசன் மாற்றி அதை சுருக்கி தான் சுரதா அப்படின்னு வந்து அழைப்பாங்க. வாணிதாசனோட இயற்பெயர் வந்து அரங்கசாமி என்ற எத்திராசலு. மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை வந்து எழுதியவர் யார் அப்படின்னா வந்து மறைமலை அடிகள். மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் வந்து மறைமலை அடிகள். யார் காப்பார் என்று தமிழெண்ணை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர். அவர் யார் அப்படின்னா உவேசா. இது வந்து ஓல்டு புக் கண்டென்ட்டு. யார் காப்பார் என்று தமிழெண்ணை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர். அவர் யார் அப்படின்னா வந்து உவேசா. உவே சாமிநாதனை தான் வந்துன்னா தமிழ் தாத்தா அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க.
தேவநேய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் அப்படின்னா 43 நூல்களை தான் படைத்திருப்பார். தேவநேய பாவாணர் அப்படின்னா அவருக்கு சிறப்பு பெயர் வந்து என்ன, மொழி ஞாயிறு அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அவர் வந்து 43 நூல்களை வந்து படைத்துள்ளார். ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் வந்து வீரமாமுனிவர். இவரை தைரியநாதர் அப்படின்னு தைரியநாதர் அப்படிங்கிற சிறப்பு பெயர் இருக்குது. கான்ஸ்டன்ட் ஜோசப் ஃபெஸ்கி தான் வந்து இவருடைய இயற்பெயர். வீரமாமுனிவர் வந்துன்னா ஞான கண்ணாடி அப்படிங்கிற சமய நூலை வந்து எழுதியிருப்பாங்க. முதல்ல உள்ள அகராதி சதுரகாதியோட ஆசிரியர் யார் அப்படின்னாலும் வந்து வீரமாமுனிவர் அப்படிதான். ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் வந்து வீரமாமுனிவர். தேம்பாவணியின் ஆசிரியரும் வந்துன்னா வீரமாமுனிவர் தான் வருவாங்க. தட்சிணமேரு என்ற ராஜராஜனால் அழைக்கப்பட்ட கோவில் வந்துன்னா தஞ்சை பெரிய கோயில் அப்படிங்கிறாங்க. தட்சிணமேரு என்று ராஜராஜனால் அழைக்கப்பட்ட கோவில் வந்துன்னா தஞ்சை பெரிய கோயில். யுனெஸ்கோ கூட வந்து 1987 வந்து பாரம்பரிய தலமாக வந்து அறிவித்திருப்பாங்க தஞ்சை பெரிய கோயில். தஞ்சை பெரிய கோயில் வந்து தட்சிணமேரு என்று ராஜராஜனால் அழைக்கப்பட்டது. தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் வந்து எது அப்படின்னா வந்து இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் வந்து எது அப்படின்னா வந்து இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் வந்துன்னா கலர் நிலம் அப்படிங்கிறாங்க. தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் வந்து கலர் நிலம். பொறுத்துக குறிஞ்சி, இது வந்துன்னா பறையெல்லாம் கொடுத்துருக்காங்க. குறிஞ்சிக்கு வந்துன்னா தொண்டகப்பறை. முல்லை அப்படின்னா ஏறுகோட்பறை. மருதம் வந்து மணமுலா. பாலை வந்து துடி. குறிஞ்சி அப்படின்னா தொண்டகப்பறை, முல்லை வந்து ஏறுகோட்பறை, மருதம் மணமுலா, பாலைனா துடி. தனிப்பட்ட முறையில் வந்து பாலை மட்டும் எண்ணப்பறைன்னு கூட கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க, துடி. அடுத்து பொறுத்துக பெரும்பொழுது அதோட மாதங்கள் வந்து என்ன, கார்காலம் அப்படின்னா வந்து ஆவணி புரட்டாசி தான் வந்து கார்காலம். இதே முன்பனி காலம் அப்படின்னா வந்து மார்கழி தை வந்து முன்பனி காலம். முதுவேநீர் காலம் அப்படின்னா ஆனி ஆடி, இதுதான் வந்து முதுவேநீர் காலம். குளிர்காலம் அப்படின்னா வந்து ஐப்பசி கார்த்திகை வந்து குளிர்காலம் அப்படிங்கிறாங்க. கார்காலம் அப்படின்னா ஆவணி புரட்டாசி, முன்பனி காலம் மார்கழி தை, முதுவேநீர் காலம்னா ஆனி ஆடி. இதே குளிர்காலம் அப்படின்னா வந்து ஐப்பசி கார்த்திகை தான் வந்து குளிர்காலம் வந்து வரும். உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், இது வந்து இந்த ஓரறிவு ஈரறிவு வரும்ல, அதில் மூவறிவுக்கு உள்ளதான் வந்து உற்றறிதல், சுவைதல், நுகர்தல். இது வந்து உயிர்களுக்கு உரியது அப்படின்னா வந்து கரையான் எறும்புக்கு உரியதான் வந்து மூவறிவுக்கு உரியது தான் வந்து கரையான் எறும்பு. அதுதான் உற்றறிதல், சுவைதல், நுகர்தல் அப்படிங்கிறாங்க. கேள்வி என்ன, உற்றறிதல் ப்ளஸ் நுகர்தல் இம்மூன்றும் எந்த உயிர்களுக்கு உரியது அப்படின்னா வந்து கரையான் எறும்புக்கு உரியது. இதே 4 அறிவுனா நத்தை நண்டு வரும். 5 அறிவுனா பறவை விலங்குகள் வரும். ஈரறிவு அப்படின்னா வந்து சிப்பி நத்தை வரும். ஓரறிவுனா புல் மரம் வரும். 6 அறிவு அப்படின்னா வந்து மனிதர்கள் வருவாங்க. பிரித்து எழுதுக. வேறு இல்லை, அதை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா வேறு கூட்டல் இல்லை தான் வேறு இல்லை. வேறு இல்லை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா வேறு கூட்டல் இல்லை வேறு இல்லை. இதில் ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.